இன்றைக்கி நம்ம கரண்ட் சீரிஸ் ஃபீட்பேக் ஆம்ப்ளிஃபையர் பற்றி பார்க்கலாம். ஃபீட்பேக் ஆம்ப்ளிஃபையர்னா ஃபீட்பேக் பிளாக் இருக்கும், ஆம்ப்ளிஃபையர் பிளாக் இருக்கும். ஃபீட்பேக் பிளாக்கை அப்ராக்சிமேட் ஹைப்ரிட் மாடலாக ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ அப்ராக்சிமேட் ஹைப்ரிட் மாடலாக ரீப்ளேஸ் பண்ணால் ஒரு ரெசிஸ்டர், அந்த ரெசிஸ்டரை வோல்டேஜ் சோர்ஸோட சீரீஸில் கனெக்ட் பண்ணிவிட்டு அவுட்புட் சைடில் கரண்ட் சோர்ஸ், அந்த கரண்ட் சோர்ஸ்க்கு பேரலலாக இன்னொரு ரெசிஸ்டர், அப்புறம் லோட் ரெசிஸ்டர் வரும். அண்ட் தென் ஃபீட்பேக் பிளாக் இருக்கும். இந்த ஃபீட்பேக் பிளாக்கையும் ஆம்ப்ளிஃபையர் பிளாக்கையும் நம்ம வந்து கனெக்ட் பண்ணணும். இங்கே கரண்ட் சீரிஸ் ஃபீட்பேக் ஆம்ப்ளிஃபையர் இருக்கிறதுனால கரண்ட் சாம்பிளிங், அவுட்புட்டில் கரண்ட் சாம்பிளிங்னா சீரிஸ் கனெக்ஷன் கொடுக்கணும். இதுதான் சீரிஸ் கனெக்ஷன். அவுட்புட்டில் கரண்ட் சாம்பிளிங்னால சீரிஸ் கனெக்ஷன் கொடுக்குறோம். இன்புட்டில் சீரிஸ் மிக்சிங், அதனால் இன்புட்லேயும் சீரிஸ் கனெக்ஷன் தான் வரும். ஸோ அவுட்புட் இன்புட் ரெண்டுலேயுமே சீரிஸ் கனெக்ஷன் தான் வரும். ஸோ நம்மளுக்கு கரண்ட் சாம்பிளிங்காக இருக்கிறதுனால கரண்ட் சோர்ஸ் வரைஞ்சிருக்கும். இதே வோல்டேஜ் சாம்பிளிங்காக இருந்தால் வோல்டேஜ் சோர்ஸ் வரைஞ்சிருப்போம். இது கரண்ட் சாம்பிளிங், அதனால் இங்கே கரண்ட் சோர்ஸ் வரைஞ்சிருக்கோம். கரண்ட் சோர்ஸ் இருக்கிறதுனால அதுக்கு பேரலாக நம்ம ஒரு ரெசிஸ்டர் ட்ரா பண்ணியிருக்கோம். இது லோட் ரெசிஸ்டர். இங்கே சீரீஸில் இன்புட்டில் கனெக்ஷன் இருக்கிறதுனால இது வோல்டேஜ் சோர்ஸ். ஸோ இதை வந்து விஎஸ்ன்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். இங்கே இன்புட் வோல்டேஜ் விஐ, அதே மாதிரி இந்த ரெசிஸ்டரை ZIன்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். இப்போ வந்து இந்த கரண்ட் சோர்ஸை நம்ம ரெப்ரசன்ட் பண்ணோம். இந்த கரண்ட் சோர்ஸு நமக்கு தெரியும் H21 ஹைப்ரிட் பேராமீட்டர் படி இது வந்து H21. H21னா A இன்ட்டு இது அவுட்புட்டில் இருந்தாலும் இன்புட்டில் ஒரு பேராமீட்டரை டிபெண்ட் பண்ணியிருக்கோம். இன்புட்டில் நம்மளுக்கு வோல்டேஜ் தான் இருக்குது. ஸோ அதனால இதை A இன்ட்டு VIன்னு ரெப்ரசன்ட் பண்ணுறோம். இந்த கரண்ட் சோர்ஸை A இன்ட்டு VIன்னு ரெப்ரசன்ட் பண்ணுறோம். அவுட்புட்டில் இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் Z0. அவுட்புட் கரண்ட்டு I0ன்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். லோட் கரண்ட்டு ILன்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஸோ இந்த IL I0 ரெண்டுமே ஆப்போசிட் கரண்ட். ஸோ அதனால IL ஈக்குவல் டு மைனஸ் I0, அப்படி இல்லைன்னா I0 ஈக்குவல் டு மைனஸ் IL. ஸோ ரெண்டு கரண்ட்டுமே ஆப்போசிட் கரண்ட், ஆப்போசிட் டைரக்ஷன் இருக்கிறதுனால ரெண்டு கரண்ட்டுமே ஆப்போசிட் கரண்ட். இது லோட் ரெசிஸ்டன்ஸ், அவுட்புட் வோல்டேஜ் V0. ஸோ இது ஃபீட்பேக் பிளாக். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கெயின் கண்டுபிடிக்க போகிறோம். கெயின் ஆஃப் த ஆம்ப்ளிஃபையர் கண்டுபிடிக்கணும். ஸோ கெயின் ஆஃப் த ஆம்ப்ளிஃபையர் வித் ஃபீட்பேக் கண்டுபிடிக்கிறோம். ஸோ வித் ஃபீட்பேக் கண்டுபிடிக்கிறதுக்கு வித்தவுட் ஃபீட்பேக்லேருந்து நம்ம எடுத்துக்கணும். ஸோ அவுட்புட் பை இன்புட் தான் ஜென்ரல் கெயின். ஸோ அவுட்புட் வோல்டேஜ் வந்து V0, அவுட்புட் வோல்டேஜ் V0, இன்புட் வோல்டேஜ் VI. ஸோ வித் ஃபீட்பேக்னா VSன்னு எடுப்போம், V0 பை VS. வித்தவுட் ஃபீட்பேக்னா V0 பை VI. ஸோ கெயின் வித்தவுட் ஃபீட்பேக் எப்படி எழுதலாம்னா கெயின் வித்தவுட் ஃபீட்பேக் A ஈக்குவல் டு I0 பை VIன்னு எழுதலாம். ஏன்னா அவுட்புட்டில் கரண்ட் சாம்பிளிங், ஸோ கரண்ட் பேராமீட்டரை தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். I0 டிவைடட் பை இன்புட்டில் VI. ஸோ I0 பை VI. நம்ம VIக்கு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி VI வந்து VS மைனஸ் VF. இங்கே இருக்கிற ஃபீட்பேக் வந்து ஃபீட்பேக் வோல்டேஜ் VF, இன்புட் வோல்டேஜ் VI, VS மைனஸ் VF. ஸோ ஆல்ரெடி நமக்கு தெரியும் VI ஈக்குவல் டு VS மைனஸ் VF. ஸோ A ஈக்குவல் டு I0 பை இந்த VIக்கு பதிலாக VS மைனஸ் VFன்னு எழுதுகிறோம். ஸோ VF நமக்கு ஃபீட்பேக் வோல்டேஜ். ஸோ VF ஈக்குவல் டு பீட்டா இன்ட்டு I0 எடுக்கணும். V0 எடுக்கக்கூடாது, I0 எடுக்கணும், ஏன்னா கரண்ட் சாம்பிளிங். ஸோ VF ஈக்குவல் டு பீட்டா இன்ட்டு I0. ஸோ இதுதான் ஃபீட்பேக் வோல்டேஜ். ஸோ இந்த ஃபீட்பேக் வோல்டேஜை இங்கே ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ A ஈக்குவல் டு I0 டிவைடட் பை VS மைனஸ் பீட்டா இன்ட்டு I0. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், க்ராஸ் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ க்ராஸ் மல்டிப்ளை பண்ணால் I0 ஈக்குவல் டு A இன்ட்டு VS மைனஸ் பீட்டா இன்ட்டு I0. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணும்போது A இன்ட்டு VS மைனஸ் A பீட்டா I0ன்னு வரும். ஸோ
ஸோ இந்த ரெண்டு டேர்மும் I0. ஸோ இந்த ரெண்டு டேர்மும் கம்பைன் பண்ண போகிறோம். இந்த டேர்ம் இந்த சைடு எடுத்துகிட்டு போகும்போது I0 ப்ளஸ் A பீட்டா I0 ஈக்குவல் டு AVSன்னு வரும். ஸோ இதில் வந்து I0 வெளியே எடுக்கிறோம். ஸோ I0 இன்ட்டு 1 ப்ளஸ் A பீட்டா ஈக்குவல் டு A இன்ட்டு VS. ஸோ இப்போ நம்மளுக்கு I0 பை V டேர்ம் வேணும். ஸோ இங்கே I0 இருக்குது, இந்த VS டேர்மை இந்த சைடு எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ I0 பை VS ஈக்குவல் டு A பை இந்த டேர்ம் இங்கே போகும்போது 1 ப்ளஸ் A பீட்டான்னு வரும். ஸோ இங்கே I0 பை VI ஏன்னு எழுதியிருக்கோம். இங்கே I0 பை VS AF, I0 பை VS AF, AF ஈக்குவல் டு A பை 1 ப்ளஸ் A பீட்டா. ஸோ இதுதான் கெயின் ஈக்குவேஷன் ஃபார் வித் ஃபீட்பேக். கெயின் with feedback. So with feedback gain reduces. So inga gain reduces. ஏன் reduces na without feedback gain is divided by 1 plus A beta. So adnala gain reduces. Next parameter input impedance. Input impedance II equation வச்சு கண்டுபிடிக்கலாம். So II equal to VI by ZI. Ohm's law படி V by R equal to I. So VI by ZI equal to II. So இந்த VI equation நம்ம already இப்போ தான் பார்த்தோம். So VI equal to VS minus VF. So இதை இங்கே replace பண்ணும்போது II equal to VS minus VF divided by ZI. VF க்கு feedback equation தெரியும். So VF equal to beta into I0. இந்த VF க்கு பதிலா beta I0 replace பண்ணுறோம். So II equal to VS minus beta I0 divided by ZI. So இப்போ cross multiply பண்ணோன்னா II into ZI equal to VS minus beta I0. ஸோ இந்த I0 நம்ம எப்படி replace பண்ண போகிறோன்னா ஏற்கனவே நம்ம gain equationல பார்த்தோம். From gain equation A equal to I0 by VI. ஸோ அப்படின்னா நம்ம இந்த I0 எப்படி ரீப்ளேஸ் பண்ணலான்னா I0 equal to A into VIன்னு வரும். ஸோ இந்த I0 பதிலாக AVI ரீப்ளேஸ் பண்ணலாம். ஸோ IIZI equal to VS minus beta A into VI. ஸோ இப்போ நம்ம VI ரீப்ளேஸ் பண்ணலாம். நம்மளுக்கு V equal to IRன்னு தெரியும். ஸோ எப்படி சப்ஸ்டியூட் பண்ண போகிறோன்னா சப்ஸ்டியூட் VI equal to II into ZI. ஆர்க்கு பதிலாக Z போடுறோம். ஸோ VI equal to II into ZI. இங்கே இந்த VIயை ரீப்ளேஸ் பண்ணும்போது நம்மளுக்கு IIZI equal to VS minus beta A II into ZI. ஸோ இந்த டேர்மை இந்த சைடு எடுத்துகிட்டு போகணும். ஏன்னா இது ரெண்டுமே காமன் டேர்ம். ஸோ II into ZI plus beta A IIZI equal to VS. ஸோ இந்த ஈக்குவேஷன்லேருந்து நம்ம II மட்டும் வெளியே எடுக்க போகிறோம். இது ரெண்டுமே காமன் டேர்மாக இருந்தாலும் II மட்டும் வெளியே எடுக்கலாம். ஸோ II into ZI plus A beta into ZI equal to VS. இப்போ நம்ம இந்த II டேர்மை அந்த சைடு எடுத்துகிட்டு போகணுன்னா ZI plus A beta ZI equal to VS by IIன்னு வரும். இப்போ இதுலேருந்து ZI வெளியே எடுக்கும்போது ZI into 1 plus A beta equal to VS by IIன்னு வரும். ஸோ இந்த VS by II எப்படி ரீப்ளேஸ் பண்ணலாம்னா V by I resistance. ஸோ VS by II ZIFன்னு போடலாம். ஸோ substitute VS by II as ZIF impedance with feedback. So ZIF equal to ZI into 1 plus A beta. So input impedance equation ZI into 1 plus A beta. So in the term multiplication வந்துச்சுன்னா impedance increases. So input impedance increases. Input impedance increases. Next term output impedance. நம்ம அவுட்புட் இம்பிடன்ஸ் கண்டுபிடிக்கும் போது இந்த சர்க்யூட் இதுதான் நம்மளோட மெயின் சர்க்யூட். ஸோ இந்த சர்க்யூட்டில் என்ன பண்ணணும்னா லோடு ரிமூவ் பண்ணிடுவோம். லோடை ரிமூவ் பண்ணிவிட்டு இன்புட் சோர்ஸை நம்ம ஷார்ட் பண்ணுவோம். ஸோ இன்புட் சோர்ஸை ஷார்ட் பண்ணோன்னா இந்த VS 0 ஆயிரும். இங்கே வந்து லோடு நம்ம ரிமூவ் பண்ணுறோம், RLல ரிமூவ் பண்ணிடுறோம்.
ஸோ RL ரிமூவ் பண்ணிட்டா நீங்கள் கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் லா அப்ளை பண்ண போகிறோம். அவுட்புட் சைடில் KCL அப்ளை பண்ண போகிறோம். இப்போ நம்ம அவுட்புட் இம்பிடன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுறோம். இன்புட் சோர்ஸை ஷார்ட் சர்க்யூட் பண்ணுறோம். ஸோ VS 0 ஆயிரும். அவுட்புட்டில் இருக்கிற லோடை இந்த RL ரிமூவ் பண்ணிடுவோம். இந்த சர்க்யூட்டில் இப்போ KCL அப்ளை பண்ண போகிறோம். கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் லா. ஸோ கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் லா அப்ளை பண்ணிங்கன்னா கரண்ட் என்ட்ரிங் ஈக்குவல் டு கரண்ட் லீவிங்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஈக்குவேஷன் வச்சு நம்ம இங்கே கரண்ட் KCL அப்ளை பண்ணி ஈக்குவேஷன் எழுத போகிறோம். ஸோ இதுதான் நம்மளோட ப்ரொசீஜர் அவுட்புட் இம்பிடன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ இப்போ இந்த அவுட்புட் இம்பிடன்ஸில் அப்ளை KCL கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் லா அட் த அவுட்புட் சைடு. அவுட்புட் சைடில் கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் லா அப்ளை பண்ணுறோம். ஸோ கரண்ட் லா அப்ளை பண்ணோன்னா நம்மளுக்கு அவுட்புட்டில் என்ன கரண்ட் இருந்துச்சுன்னா IL இருந்துச்சு. ஸோ ஆக்சுவலாக -IL ஈக்குவல் டு I0. ரெண்டு கரண்ட்டும் ஆப்போசிட்டாக இருந்ததுனால நம்ம I0ன்னு எடுத்துப்போம். I0 ஈக்குவல் டு -IL ரெண்டுமே ஒன்று தான். ஸோ அதனால் நம்ம I0ன்னு எழுதுகிறோம். ஸோ I0 ஈக்குவல் டு V0 பை Z0 மைனஸ் A இன்ட்டு VI. ஸோ இது வந்து இந்த நம்மளோட இன்புட் சர்க்யூட்டில் இருந்து நம்ம எடுத்திருக்கோம். இதுதான் நம்மளோட இன்புட் சர்க்யூட். இன்புட் சர்க்யூட்லேருந்து அவுட்புட் இம்பிடன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா இந்த சோர்ஸை ரிமூவ் பண்ணிட்டோம். ஸோ VS சோர்ஸை ஷார்ட் சர்க்யூட் பண்ணியிருக்கோம். VS ஈக்குவல் டு 0ன்னு வந்துடுச்சு. லோடு ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம KCL அப்ளை பண்ணுறோம். ஸோ KCL அப்ளை பண்ணிங்கன்னா நம்மளுக்கு என்ன வரணும், ஆக்சுவலாக கரண்ட் என்ட்ரிங் ஈக்குவல் டு கரண்ட் லீவிங் இந்த ரெண்டு ஆம்லையும் கரண்ட் லீவிங் ஈக்குவேஷன் எழுதணும். ஸோ கரண்ட் என்ட்ரிங் வந்து IL. ஸோ அந்த IL தான் -IL I0ன்னு இருக்குது. ஸோ அதனால நம்ம அந்த I0ன்னு எழுதிக்கிறோம். அதே மாதிரி கரண்ட் லீவிங் இங்கே வந்து V0, இங்கே இருக்கிற வோல்டேஜ் V0. ஸோ இதை வந்து V0 பை Z0ன்னு எழுதுகிறோம். அதே மாதிரி இங்கே வந்து கரண்ட் ஆப்போசிட்டில் இருக்குது. ஆக்சுவலாக இதுதான் டைரக்ஷன். நம்ம இதை எப்படி எழுத போகிறோம்னா -AVIன்னு எழுத போகிறோம். ஏன்னா இந்த கரண்ட்டும் ஆப்போசிட்டாக இருக்கிறதுனால இதை -AVIன்னு எழுத போகிறோம். ஸோ I0 ஈக்குவல் டு V0 பை Z0 மைனஸ் AVI. ஸோ இதுதான் KCL ஈக்குவேஷன். ஸோ இந்த ஈக்குவேஷனை வச்சு தான் நம்ம இப்போ அவுட்புட் இம்பிடன்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அந்த ஈக்குவேஷன் தான் நான் இங்கே எழுதியிருக்கேன். I0 ஈக்குவல் டு V0 பை Z0 மைனஸ் AVI. ஸோ நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்ச மாதிரி VI ஈக்குவல் டு VS மைனஸ் VF. இதில் VS ஷார்ட் சர்க்யூட் பண்ணதுனால VS 0 ஆயிரும். 0 ஆயிடுச்சுன்னா VI ஈக்குவல் டு மைனஸ் VFன்னு வரும். VF வந்து ஃபீட்பேக் வோல்டேஜ். ஸோ ஃபீட்பேக் வோல்டேஜ்னால VF என்ன வரும்னா VF ஈக்குவல் டு பீட்டா இன்ட்டு ILன்னு எழுதணும். நம்மளுடைய அவுட்புட்டில் கரண்ட்டு ILஆக இருக்கிறதுனால நம்ம இதை ILன்னு எழுதுகிறோம். ஸோ VF ஈக்குவல் டு பீட்டா இன்ட்டு IL. அப்படின்னா இந்த ஈக்குவேஷனில் எழுதும்போது எப்படி வரும்னா VI ஈக்குவல் டு மைனஸ் பீட்டா ILன்னு வரும். ஸோ நம்ம இப்போ I0 ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். மைனஸ் IL தான் I0 நீங்கள் வச்சுருக்கோம். -IL I0. இப்போ இந்த -IL I0ன்னு ரீப்ளேஸ் பண்ணலாம். ஸோ VI ஈக்குவல் டு பீட்டா இன்ட்டு I0ன்னு வரும். ஸோ VI பீட்டா இன்ட்டு I0ன்னு வந்துடுச்சு. இந்த VIக்கு பதிலாக இந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ இது ஈக்குவேஷன் 1. இந்த ஈக்குவேஷன் 2 இருந்தால் சப்ஸ்டியூட் ஈக்குவேஷன் 2 in ஈக்குவேஷன் 1. ஸோ அப்படி எழுதும்போது I0 ஈக்குவல் டு V0 பை Z0 மைனஸ் A பீட்டா I0. ஸோ இந்த டேர்ம் இப்போ இங்கே எடுத்து போகும்போது I0, அதுக்கு முன்னாடி நம்ம இந்த Z0 LCM எடுத்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அப்படி நம்ம Z0 LCM எடுத்து எழுதும்போது I0 ஈக்குவல் டு V0 மைனஸ் A பீட்டா I0 Z0 divided by Z0ன்னு வரும். ஸோ அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது I0 இன்ட்டு Z0 ஈக்குவல் டு V0 மைனஸ் A பீட்டா I0 Z0. ஸோ இந்த ரெண்டு டேர்மையும் கம்பைன் பண்ண போகிறோம். இது இந்த சைடு எடுத்துகிட்டு போகும்போது I0 Z0 ப்ளஸ் A பீட்டா I0 Z0 ஈக்குவல் டு V0. ஸோ இதிலேருந்து Z0 I0 வெளியே எடுத்துக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு V0 பை I0 வேணும். அவுட்புட் இம்பிடன்ஸ் கண்டுபிடிக்கிறதுனால V0 பை I0 வேணும். ஸோ இங்கே இந்த I0 எடுக்கும்போது I0 இன்ட்டு Z0 ப்ளஸ் A பீட்டா I0ன்னு வரும். தட் இஸ் ஈக்குவல் டு V0.
ஸோ இப்போ இந்த ஐ நாட் இந்த சைடு எடுத்துகிட்டு போகும்போது V0 by I0 equal to Z0 plus A beta I0. ஸோ இந்த V0 by I0 எப்படி ரீப்ளேஸ் பண்ணலாம்னா Z0 Fன்னு ரீப்ளேஸ் பண்ணலாம். இதுலேருந்து Z0 வெளியே எடுக்கும்போது Z0 into 1 plus சாரி இங்கே வந்து நம்ம I0 வெளியே எடுத்துருக்கோம். ஸோ இது Z0 வரும். ஸோ Z0 அதனால இது Z0 into 1 plus A betaன்னு வரும். ஸோ Z0 F equal to Z0 into 1 plus A beta. ஸோ இது வந்து output impedance with feedback. Output impedance with feedback Z0 output impedance without feedback. Output impedance without feedback. So in the output impedance without feedback 1 plus A beta வால multiply ஆயிருக்கு. So with feedback impedance increase ஆகும். So output impedance increases. General justification output impedance increases. இதுதான் இதோட equation. Thank you.